Hi dears, welcome to my channel Daya Beauty Parlour. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பெடிக்யூர் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பெடிக்யூர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கால் பாதங்களை அழகுபடுத்துறதுக்கு பேர் தான் பெடிக்யூர் அப்படினு நாம சொல்லுவோம். பெடிக்யூர் பண்றதுக்கு இதெல்லாமே தேவையான பொருட்கள் நமக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பெடிக்யூர் பண்றது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாக்கெட்டை நாம எடுத்து வாட்டர்ல இத mix பண்ணி நாம வைக்கிறோம். அதாவது கஸ்டமரோட காலை நம்ம எதுல டிப் பண்ண போறோமோ அந்த வாட்டர்ல நாம இத mix பண்ணி நாம வைக்க போறோம். இந்த மாதிரியான ஒரு டப்ல வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுல கஸ்டமரோட காலை ரெண்டு இதுல நம்ம வைக்க சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ண சொல்லணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கால்ல இருக்க கூடிய நெயில்ஸை நாம ரிமூவ் பண்ணனும். மெதுவா அவங்களோட ஸ்கின்ல படாம அவங்களோட நெயில்ஸை நம்ம நீட்டா கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா அந்த நெயில்ஸை ஃபைல் பண்ணி நம்ம முடிக்கணும். இது ஃபைல் பண்ணி நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா கால் விரல்ல கியூட்டிக்கல் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா கியூட்டிக்கல் புஷர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கின்னை லைட்டா புஷ் பண்ணிட்டு அவங்களோட கால் நகங்களுக்கு இடையில இருக்க கூடிய அந்த டெட் ஸ்கின்ஸை எல்லாமே நாம ரிமூவ் பண்ணி நாம எடுக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்கின்ல படாம நீட்டா நம்ம பொறுமையா எடுக்கணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிரஷ் யூஸ் பண்ணி அவங்களோட கால்ல நல்லா தேய்ச்சி விடுவோம். காலோட மேல் பாகத்துல இந்த பிரஷ்ஷை யூஸ் பண்ணி ரெண்டு காலையுமே நீட்டா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா காலோட அடி பாகத்துல நாம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடணும். இது நாம ஃபுல்லா ரெண்டு காலையுமே தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா நாம ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுத்து நீட்டா அதை ரிமூவ் பண்ணணும். இது நாம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்ததான் மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம மசாஜ் பண்ண ஆரம்பிப்போம். மசாஜ் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரை இருக்கணும். இந்த மசாஜ் ஸ்டெப்ஸ் நம்ம அவங்களுக்கு பண்றதுனால அவங்களுக்கு காலுக்கு ஒரு பெயின் இல்லாம அவங்களுக்கு கால் ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும். அவங்களுக்கு blood circulation நல்லா இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் ஒரு பெடிக்யூர் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் அப்படினு கூட நம்ம இத சொல்லலாம். ஓகேவா? மசாஜ் பண்றது எப்படிங்கறத நாம இப்போ இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம்.
எப்படி ஒரு ஃபேஷியல் பண்ணிவிட்டு லாஸ்ட் நம்ம பேக் போடுறோமோ பெடிக்யூருக்கும் இந்த மாதிரி நம்ம முடிச்சுட்டு காலுக்கு ஒரு பேக் போட்டுட்டு இதை நம்ம முடிச்சுக்கலாம். இதுதான் பெடிக்யூர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இந்த பெடிக்யூர் எப்படி பண்ணுறோமோ இதே மாதிரி தான் மெனிக்யூர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. பெடிக்யூர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே மெனிக்யூரும் அதை ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான் வரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.